பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ. ஹாய் மக்களே, இந்த ஒரு இருக்கா பாருங்க. இவ ரொம்ப பார்த்தீங்கன்னா வர வர இவ நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்காருங்களா, பனிக்கட்டி மாதிரியே. இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா வெறும் பால் மட்டும்தான் குடிக்கிறா, வேறெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறா. சேட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெஞ்ச சேட்டை இல்லை வீட்டில். ஏன்னா இவ எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்காளோ அதே மாதிரி பாலும் பார்த்தீங்கன்னா துளி தண்ணி கலக்கக்கூடாதாம்மா, சாப்பாடும் ஆகாதான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பால் தான். அதுவும் பால்காரம்மா வந்தோன்னா நம்ம போய் அட்டண்டன்ஸை போடுறோமோ இல்லையோ, இந்த மேடம் தான் போய் முதல்ல போடுவாங்க. இவங்களுக்கு வந்து மெயினாக பால், அதுவும் கறந்த பால் துளி தண்ணி இல்லாமல் அந்த அம்மாட்ட வாங்கி நம்ம கை மாற்றினதையுமே இவளுக்கு கொஞ்சம் ஊற்றிடணும். ஊற்றிட்டோம் அப்படின்னா இப்படி தான் திரும்பி திரும்பி தூங்குறா. வெட்டியாக தண்டமாக வச்சுருக்குறோம் வீட்டில். என்ன பண்ணுறது? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இவ வந்து தூக்கத்துக்குன்னே பிறந்தவ. பொழுதுனிக்கும் 24 hours தூங்க வேண்டியதான். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிடுவாங்க, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுவாங்க, செரிமானம் பண்ண வேண்டிய நேரத்தில் செரிமானம் பண்ணிவிட்டு அப்படியே நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் இந்த பூனைக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல தான் இந்த பூனையே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப முடியாமே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோறு தண்ணி. ஆனால் அந்த பூனைகிட்ட ஒரு விஷயம் பாருங்களேன், உடம்பு முடியல அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, அது எதுவுமே சாப்பிடாது, தண்ணி மட்டும் குடிக்கும். ஆனால் அருகம்புல் இருக்குல்ல இப்போ பார்த்தீங்களா, அந்த அருகம்புல்ல தான் போய் சாப்பிடும். அருகம்புல்ல போய் சாப்பிடும், மறுபடியும் என்ன பண்ணோன்னா போய் வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணும், வந்து படுத்துக்கும். மறுபடியும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் போய் அருகம்புல்ல சாப்பிடும், தண்ணி மட்டும்தான் குடிக்கும். அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு க்யூர் ஆயிரும். ஏன்னா வந்து அந்த அருகம்புலுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்காட்டிருக்கு. நான் பூனைகிட்டையும் பார்த்துருக்கேன், நாய்கிட்டையும் பார்த்துருக்கேன். இது ரெண்டுமே அப்படி தான் பண்ணுது. போய் அந்த அருகம்புல்ல வந்து நம்ம உடம்புல விஷத்தன்மை இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக முடிக்கும் போல். அதனால் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சாவ பிழைக்க தான் கிடந்துச்சு. எதுவுமே சாப்பிடல. அந்த ஒரு வாரம் வந்து ஒருத்தர் சாப்பிடலாம் எப்படி இருக்கும், அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா, நல்லா தான் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டை தாங்க முடியல, பண்ணுற சேட்டையெல்லாம் இவ்வளோதான் இல்லை. அதனால் வந்து மக்களே, நமக்குமே பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை உடம்புல இருந்தது அப்படின்னா நம்ம அருகம்புல் வந்து தேநீர் மாதிரி எடுத்துக்கிட்டாலோ இல்லை அருகம்புல் ஜூஸ் குடித்தாலோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தில் இருக்கிற வந்து நமக்கு நச்சுத்தன்மை வந்து அதை க்யூர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்துலேயே சித்த மருத்துவத்திலே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் முடிஞ்சனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.